வெல்கம் டு வெஜ்ஜீஸ் கிச்சன். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு வெஜ் ரெசிபி, ஒரு பராத்தா ரெசிபி, வெஜ் பராத்தா எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்க போகிறோம். ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி வெஜிடபிள்ஸ் வச்சு நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இதுக்கு நார்மலாக நான் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 3லேருந்து 4 ஸ்பூன் எண்ணெய் ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன்ஸ் 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கேரட், 4லேருந்து 5 பீன்ஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஆனியன்ஸ் 3/4 பதம் வெந்தோடனே இதை போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், அப்புறம் காரத்துக்கு மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ இதெல்லாம் கலந்தாச்சு நல்லா. இப்போ காய்கறி வேகிறதுக்குள்ளே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே இருக்கட்டும். இப்போ இதெல்லாம் வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நல்லா ஆறிட்டோம். இப்போ நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு மாவு உருட்டுறாப்புல உருட்டி ஒரு பால் சைஸில் உருட்டிட்டு லைட்டாக அதில் கோதுமை மாவை தூவிட்டு நார்மலாக நம்ம தேய்க்கிற மாதிரி சப்பாத்தியை தேய்ச்சிடலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெஜிடபிள் ஸ்டஃபிங்கை ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் சேர்த்துட்டு ஃபுல்லாக சீல் பண்ணிடலாம். அந்த மசாலாலாம் வெளியில் வராத மாதிரி நல்லா உள்ளே பேக் பண்ணிடலாம். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் சப்பாத்தி மாவை தூவி நம்ம நார்மலாக சப்பாத்தி நெவுட்டுறாப்பில் நெவுட்டிடலாம். கொஞ்சம் பார்த்து நெவுட்டுங்க, ஸ்டஃபிங் வெளியில் வராத மாதிரி. இப்போ தோசைக்கல் ஹீட் ஆகிடுச்சு. இதை நம்ம நார்மலாக சப்பாத்தி போட்டு எப்படி சுடுவோமோ அதே மாதிரி சுட்டு எடுத்துடலாம். இதுக்கு நான் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கீ யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரு சூப்பரான வெஜ் பராத்தா ரெடி ஆயிடுச்சு. வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத குழந்தைங்களுக்கெலாம் நீங்கள் பராத்தா மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இதை கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். மெயினாக குழந்தைங்கள வெஜிடபிள்ஸ் சாப்பிட வச்ச மாதிரி இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.